ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஜாப்க்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஓஎன்ஜிசின்னு சொல்லக்கூடிய ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ தான். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிமம் 10th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள். 10th மட்டும் இல்லாமல் 12th டிகிரி டிப்ளமோ ஐடிஐ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2236 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ண போகிறதா கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் October 25 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இதுதாங்க இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், வெப்சைட் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா October 4th ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங்ஸ் எல்லாமே 25th October அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன கேட்டகரியில் போஸ்டிங் அப்படின்னா அப்ரெண்டிஸ் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு மகாரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 ஒர்க் சென்டர்ஸ் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னென்ன எல்லாமே வேகன்சிஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜோன் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நார்த்து செக்டரில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து மும்பை, கோவா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வெஸ்டர்ன் செக்டர், ஈஸ்டர்ன் செக்டர் இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து நம்ம சதர்ன் செக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அது நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஃபயர் சேஃப்டி டெக்னீஷியன், ஆயில் அண்ட் கேஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவில் 35 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கலில் ஒரு வேகன்சி, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 15, ஃபயர் சேஃப்டியில் ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. காக்கிநாடாவில் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக் டீசல் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதில் ஒரு 76 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஜோன் காரைக்காலில் அடுத்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டிராஃப்ட்ஸ்மேன், ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 153 வேகன்சி டோட்டலாக சதர்னில் பொறுத்த வரைக்கும் 335 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து சென்ட்ரல்லையுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மினிமம் ஏஜ் லிமிட்டை உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 18 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 24 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூடவே ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. SC STனா 5 இயர்ஸ், OBCனா 3 இயர்ஸ் அப்படின்ட்டு எல்லாரும் கம்யூனிட்டிஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போது லைப்ரரி அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 10th அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பாஸ் பண்ணி தான் எலிஜிபிள். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 12th. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் பார்த்திங்க அப்படின்னா ITI இன் COPA கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்க்கு சேஃப்டி டெக்னீஷியன், நெக்ஸ்ட்டு மெக்கானிக் டீசலு, மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா BSc கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஏதாவது ஒரு டிகிரி, பேச்சுலர் டிகிரி காமர்ஸில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் ஒரு கிராஜுவேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்திங்கன்னா BBA டிகிரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்தந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு அப்ரெண்டிஸ் அப்படிங்கிறதுனால நேட் போர்ட்டலில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இதில் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் நேட்டில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, என்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் டேரெக்டாகவே ONGC வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்கேஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ONGCயில் பண்ணணும். சரிங்களா? டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 1 year அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க.
ஸ்டைஃபன்ஸ் வந்துட்டு அந்தந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படின்னா வந்துட்டு குவாலிஃபிகேஷன் வந்துட்டு பிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, பிஇ, பிடெக் வந்துட்டு 9,000 கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் டிப்ளமா பார்த்தீங்கன்னா 8,050. ட்ரேட் அப்ரெண்டிஸ் வந்துட்டு 10th 12th வந்துட்டு 7,000. அப்ரெண்டிஸ்லேயே வந்துட்டு ஐடிஐ 1 இயருக்கு வந்துட்டு 7,700, 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு 8,050 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ட்ரெயினிக்கு வந்துட்டு ட்ராவல் அலவன்சஸ் எல்லாமே வந்துட்டு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் பேசிஸில் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்கள் ஐடிஐ கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மார்க்ஸை வச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு மெரிட் லிஸ்ட்டை செலக்ட் பண்ண போகிறதா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து சில ஜெனரல் கண்டிஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் அண்ட் ஜாயினிங் டேட் எல்லாமே ஜாயினிங்லாம் பற்றி டீட்டெயில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்துட்டு உங்களை ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடியில் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பனிங் வந்துட்டு 4th அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரி, அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. ஓப்பனிங் வந்துட்டு 5th அக்டோபர்லேருந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே லாஸ்ட் டேட் 25th அக்டோபர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு என்றைக்கு அப்படின்னா 15th நவம்பர். அனெக்சர் 1ல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேம் ஆஃப் ஒர்க் லொக்கேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டேட்டில் வருது அதுக்கான டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சென்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு காக்கிநாடா கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு காரைக்கால் தமிழ்நாடுல வந்துட்டு கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாண்டிச்சேரி வந்துட்டு காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.